இப்போ நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, நான் தீர்மானிக்கணும். ஒரு நாடு என்ன விளைவிக்கின்றதை அந்த நாடு தீர்மானிக்கணும், வெளியேருந்து யாரும் தீர்மானிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை யார் தீர்மானிக்கிறா? நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாடை யார் தீர்மானிக்கிறா? அட்வர்டைஸ்மெண்ட் தீர்மானிக்குது, டிவி போட்டி தீர்மானிக்குது. பிள்ளைங்க பூரா குறை லேசு கேட்குது. எப்படி சாத்தியப்படுது இது? அப்போ அந்த வெளியேருந்து புற சக்திகள் அழுத்துறாங்க நம்மளை. இதை புரிந்து கொள்ள அப்போ நாம் தற்சார்பை நோக்கி போகணும். அப்படின்னா இந்த புரிதல் வரணும். ஆக எப்படின்னா, தற்சார்பு என்பது மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது, அந்த சார்பு தன்மையை உடைக்கணும். அது தனிநபராக இருக்கலாம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அம்மா அப்பா அப்படியே பிடிச்சி கொண்டே கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு கழிப்பறைக்கு சொல்லி காட்டுவாங்க. 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆன பிறகு என்ன பண்ணோம்? அப்போவுமே அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, போக மாட்டாங்களே. அதுதான் தற்சார்பு, அதை நோக்கிய பயணம். அப்படி தான் நீங்கள் நகர்த்தணும் எல்லாத்தையுமே.